ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். வாஞ்சியோடு விடுதலைக்காக, தேவனிடத்தில் இருந்த அற்புதத்துக்காக, தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள அவளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ தயவு வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே அப்பா, கூவி கதறி ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே. ஆண்டவரே, யார் யார் கெஞ்சுதலோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்களோ, இன்றைக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டெலிவரன்ஸை நீங்கள் உண்டாக்குங்கப்பா. நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. என்னென்ன தடைகளை இப்போ சத்துரு ஆண்டவரே அந்தகார கிரியைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக செயலாற்றி கொண்டிருக்கிறானோ, அவனுடைய வல்லமைகளை நீங்கள் நிர்மூலமாக்கும்படி தேவ பலம் எல்லா குடும்பத்தில் இறங்கட்டப்பா. வசனத்தை கேட்க ஒவ்வொருடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும். பேசுகிற என்னை நீர் மறைத்து கொள்ளும். தடைகளை நீக்குமப்பா. வல்லமைக்குள்ள விட்டு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். அவர் நமக்கு இன்றைக்கு அவருடைய வார்த்தையை தந்திரளி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஜனங்களுக்கு இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய வியாதிகள், நிறைய கட்டுகள், நிறைய போராட்டங்கள். இவைகளினின்று விடுதலை வேணும். எப்படியாவது எனக்கு ஒரு சுகம், எப்படியாவது எனக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம், எப்படியாவது எனக்கு ஒரு மன அமைதி வேணும்னு சொல்லி மக்கள் வாஞ்சிக்கிறாங்க, தேடுறாங்க. ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு கிரியைகள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் சாத்தானே அவனுடைய வீழ்ச்சியின் குறித்து இங்கே எழுதுகிறார். ஏசாயா 14, 12, 13, 14, 15 ஆகிய வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழவட்ட மாட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆகையால் நீ அகாத பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். இங்கே சாத்தானையும் அவனுடைய வீழ்ச்சியையும் குறித்து நாம் பார்க்க முடியும். மேகங்களுக்கு மேலே உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் சொன்ன அந்த காரியத்து நிமித்தம் தேவன் அவனை பாதாளத்தில் தள்ளினார் என்று நம்ம வாசிக்க முடியும். அதே போல் இந்த எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து 17 முடிய நீங்கள் வாசித்தா அந்த சாத்தானுடைய வீழ்ச்சியை இங்கே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் அன்றி உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினாலும் உன் கொடுமை அதிகரித்தது, நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருவாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்கள் நடுவில் இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் வழிகளினாலும் உன் இருதயத்தின் உன் அழகினாலும் உன் இருதய மேட்டுமையினாலும் உன் மினுக்கினாலும் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். ஆண்டவர் சாத்தானை அவன் எந்த நிலையில் இருந்தான்? அவன் ஆண்டவருடைய பர்வதத்தில் உலாவுகிறவன், அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என்று அக்னிமயமான கற்கள் நடுவில் இருந்தவன். அதிலிருந்து ஆண்டவர் அவனை அழித்து போட்ட காரியம், இவன் பாதாளத்தில் தள்ளப்பட்டது எல்லாம் குறித்து இந்த வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலும் 12வது வசனத்தில் எல்லாம் நம்ம வாசிக்க முடியும். உலகத்தில் உள்ள ஆவிகளோடு உள்ள போராட்டத்தை குறித்து பவுல் அழகாக எழுதுகிறார். அவர் நிறைய சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு கொண்டு போனவர். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய ரகசியங்களை பார்த்தவர். அவர் தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் எழுதும் பொழுது துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்ச லோகாதிபதி, வானமண்டல பொல்லாத ஆவிசேனை, இதெல்லாம் தேவ பிள்ளைகளோடு அது போராடுகிறதை குறித்து அவர் எழுதுகிறார். அப்போ இந்த காரியத்துக்கு பின்னாடி இருக்கிறது சாத்தான், வலு சர்ப்பத்தின் ஆவி,
தானியேல் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரைக்கும் அவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது பெர்சியாவின் அதிபதியாக அந்த இடத்துல தானியேலின் செய்தியை கொண்டு வந்து தேவதூதனை தடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை வரவிடாமல் இருக்கும் பொழுது மிகாவேல் வந்து யுத்தம் பண்ணி அந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் அவருக்கு ஆன்சர் வருகிற அந்த காரியத்தை எல்லாம் பார்க்க முடியும். இப்படி பிசாசு வந்து தடை செய்கிற காரியங்கள், அவனுடைய தாக்கங்கள் இன்னைக்கு ஜனங்கள் நடுவில் இருக்கிறதை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த கடைசி காலங்களில் இந்த ஆவிகளை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு நீங்கள் எடுத்துக்கொண்டா அந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் மாயத்தினாலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகள். இந்த ஆவிகள்னா அது வந்து எசாயா எசேக்கியல்ல, அது வந்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இதில் எல்லாம் சொல்லப்பட்ட இந்த ஆவிகள் தான் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. இன்னைக்கு நிறைய பிசாசுகளின் உபதேசங்கள் வந்துட்டு இருக்கு. பிசாசானவன் நிறைய காரியங்களை, கள்ள போதகங்களை, கள்ள காரியங்களை, கள்ள தீர்க்க தரிசனங்களை, கள்ள காரியங்களை உள்ள கொண்டு வர்றான். இதெல்லாம் இந்த ஆவிகளுடைய தாக்கம், ஆவிகளுடைய கிரியைகள். வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகள் நிறைய பேரை வஞ்சித்து அவங்க உள்ள உட்கார்ந்து இருக்குது. அவங்கள வந்து பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தாமல் பாவத்துக்கு நேரம் நடத்துது. அவங்கள ஆலயத்துக்கு வரவிடாமல் தடுக்குது. அவங்கள குடிக்க வெறிக்க பலதரப்பட்ட தீய காரியங்களுக்கு அதை செயல்படுத்துறது. வேதத்தில் நிறைய எவிடன்ஸ் இருக்கிறது. அந்த ஆவிகள் சிலருக்குள்ளே வரும்பொழுது அது எப்படி அவங்கள வந்து பலவீனப்படுத்துகிறது, அவங்கள எப்படி தாக்குகிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசித்தா, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வெளிப்படுத்தல் 12:4 வசனம் சொல்லுகிறது, அதில் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகள் பூமியில் விழத்தள்ளிற்று. வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இங்கே வந்து வலு சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய வாலுநாள நட்சத்திரத்தை இழுத்து தள்ளினதையும், வலு சர்ப்பத்தின் ஆவி, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், ஏவாளை வஞ்சித்த அந்த ஆவி, இது வந்து ஆதியில் தேவனால் தள்ளப்பட்ட அந்த ஆவி. இதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தா, இந்த அதிகாரத்திலும் இந்த பாம்பின் ஆவியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த பாம்பின் ஆவி, அந்த ஆவியை குறித்து வேதம் தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 16ஆம் அதிகாரம் 13 13 14 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ளத்திற்கன் வாயிலிருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இந்த ஆவிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலிருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகளை அற்புதங்களை செய்கிறதற்கு பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களையும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போயிற்று. இப்படி இந்த ஆவிகளுடைய போராட்டம் இன்றைக்கு தேசத்தில் நிறைய இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இவர் இப்படிப்பட்ட ஆவிகளால் பிடிக்கப்பட்டிருந்த நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார். இந்த ஆவிகள், இந்த உலகத்தில் கள்ள தீர்க்கதரிசியின் ஆவிகள், இந்த பாம்பின் ஆவி, இந்த மாதிரிப்பட்ட ஆவிகள், நிறைய ஆவிகளுடைய தாக்கங்களில் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்தார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தா, தேவன் அங்கே ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறத பார்க்க முடியும். இந்த மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த அதிகாரத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 8:28, அவர் அக்கறையில் கசரே நாட்டுக்கு வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவரும் நடக்கக்கூடாது இருந்தது. இங்கே பாருங்க, பிசாசு பிடிச்சிருக்கிற மனிதர்கள் அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வழியாக யாருமே போக முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆவிகள் அவர்களை வைத்து அது பயங்கரமாக பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தது. ஆனால் இயேசு ஆண்டவர்
அந்த ஆவிகளை துரத்தினார். அந்த ஆவிகள் அவனை விட்டு போன பிறகு அவன் ரொம்ப மாற்றமடைந்தான். அவன் விடுதலை அடைந்து அவன் சுகம் பெற்றதை நம்ம பார்க்க முடியும். அந்த 2 பேரும் சுகம் பெற்றதை குறித்து வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டா பயங்கரமான ஆவிகளினால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு நபர் விடுதலை அடைகிறதை குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனத்தில், ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தோம், அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆண்டவர் 18வது, இயேசு பிசாசை அதட்டினார், அது அவனை விட்டு புறப்பட்டு அந்நேரமே இந்த இளைஞன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. பாருங்க, அடிக்கடி அவனை அது தீயிலும் தண்ணீரிலும் அது தள்ளி அவனை கொல்ல பார்க்கறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு வெட்டு மாதிரி அந்த மாதிரி தள்ளும். இது ஒரு ஆவி, அதனுடைய ஆவியினுடைய தாக்கம். பைபிள் சொல்லுது, இயேசு பிசாசை தான் அதட்டினார், உடனே அது அவனை விட்டு போச்சு, அவன் சுகம் பெற்றுட்டான். அப்புறம் அவனை தீயை கண்டாலும் பிரச்சனை இல்லை, தண்ணீரை கண்டாலும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ பேர் சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டுறேன், தண்ணி கிட்ட போகும்போது தீ கிட்ட போகும்போது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமாக அவங்கள உள்ள தள்ளிடும். ஆனால் அதில் யாராவது பக்கத்தில் இல்லைன்னா அவங்க காப்பாற்றப்பட முடியாமல் செத்து போயிடுவாங்க. அது அந்த பிசாசின் கிரியை. இந்த ஆவிகள் சிலருக்குள்ளே இப்படி புகுந்து விடுகிறது, அது கிரியை செய்கிறது, அது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அது யுத்தம் பண்ணுகிறது, அது போராடுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு அதை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு அந்த நபருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். இயேசு விடுதலை ஆக்கினார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு மனுஷனை குறித்து பைபிள் சொல்லுது. இயேசு எப்படிப்பட்ட நபருக்கு விடுதலை கொடுத்தாருன்னு பார்ப்போம். 9:23 நீங்கள் வாசித்து பார்த்தா, அவர் படவில் ஏறினார், அவருடைய சீஷர் அவருடன் சென்றார்கள். மத்தேயு 9:33 நான் வாசிக்கிறேன். ஊமையன் பேசினதை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஊமையான மனுஷனை ஆண்டவர் விடுதலை ஆக்கினதை குறித்து நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தில் தேவன் அந்த கிரியைகளினின்று அவனை விடுதலை ஆக்கிறார். ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு உள்ளிருந்த அந்த ஆவியை துரத்துகிறார். அப்பொழுது அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறி அவனுக்கு ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது பிசாசு பிடிந்திருந்த குருடும் ஊமையுமான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். இங்கே பாருங்க, பிசாசு பிடிச்சிருந்த ஒருஷனுக்கு கண்ணு தெரியாது, அவன் ஊமையன்மான் இருந்தான். அவரிடத்தில் கொண்டு வந்த வேளையில் ஊமையன் பேசவும் அவனுடைய கண்கள் காணவும் தேவன் செய்தார். ஆம், இதுக்கு பின்னாடி ஒரு ஆவி கிரியை செய்தது. அந்த ஆவியின் கிரியை நின்று இயேசு அந்த மனுஷனை விடுதலை ஆக்குகிறத நம்ம பார்க்க முடியும். தேவன் விடுதலை ஆக்கும்படி இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார். நிறைய பேருக்குள்ள இந்த ஆவிகள் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேருக்குள்ள இந்த ஆவிகளுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்குது. அவர்களை வேலை செய்ய விடாது, கலகம் பண்ணிகிட்டே இருக்கும். வியாதிகளை கொண்டு வச்சு, பிரச்சனைகளை கொண்டு வச்சு அவங்க மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். நாங்கள் பல பகுதிகளில் ஊழியத்துக்கு போகும்பொழுது இப்படிப்பட்ட நபர்களை பார்க்குறோம். அவங்கள இரவு தூங்க விடாது, தூக்கமே வராது, அவங்களோடு போராடிட்டே இருக்கும். ராத்திரி அவங்கள்ட்ட தற்கொலை செய்து செத்துருன்னு சொல்லும் சில ஆவிகள். அப்படி நிறைய பிரச்சனைகள் வர்ற மக்களுக்கு இயேசு ஆண்டவர் விடுதலை கொடுக்குறார். கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு செங்கமாலில் ஊழியத்துக்கு போனோம். அங்கே போகும்பொழுது நாங்கள் போனதுமே ஒரு மனிதனுக்கு அசுத்த ஆவி அலக்களிக்கிறது. அலக்களித்த உடனே அங்கே பெரிய பூசாரிகள் அங்கே அந்த ஊரில் உள்ள பிரபலமானவங்க ஒரு சம்சாவை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு அந்த ஆவியை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அந்த நேரம் எங்களை ஜெபம் பண்ணலாம் அனுமதிக்கலை. நாங்கள் வந்துட்டோம். மறுபடியும் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்பொழுது அதே ஆவி அலக்களிக்கிறது. அப்புறம் அந்த ஆள் சர்ச்சைக்கு வந்தார். அவருக்கு ஆண்டவர் பூரண சுகத்தை கொடுத்தார். அவர் ஒடிசாவை சார்ந்தவர். அவர் ஒடிசாவுக்கு விடுதலை பெற்ற பிறகு அவருடைய ஊருக்கு என்னை அழைச்சிட்டு போனார். நாங்கள் அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவித்தோம். அங்கே போனால்
அவருடைய வீட்டில் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அங்கே இருக்கும் பொழுது அங்கேருந்து எதிர்ப்பை தெரிவித்து பலமாக எதிர்ப்பு வந்தது. நாங்கள் வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்து ரொம்ப மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபத்தில் போராடிட்டே இருந்தோம். வெளியெல்லாம் கல் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரம். ஆனால் அந்த ஊர்லேயே நாங்கள் இருந்து அந்த நாளை தெய்வ கிருபையினால் அது இரும்பு கதவு உள்ள ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்தார். இன்றைக்கி அந்த வீடு நிரம்ப ஆத்துமாக்கள் வந்து ஆராதனை செய்கிறாங்க. தேவன் பெரியவர். ஒரு மனிதனுக்கு நம்முடைய பகுதியில் விடுதலை கொடுத்து அவன் மூலம் அந்த ஊருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து, அன்றைக்கு லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் 10 பட்டணத்துக்கு, தெக்கப்போலி என்ற 10 பட்டணத்துக்கு அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறினான். தேவன் கிரியை செய்வார். ஆண்டவர் அந்த இடத்துல இன்னைக்கு மக்கள் நிறைய வந்து ஆராதிக்கிற ஒரு இடமாக மாறி இருக்கிறது. அங்கே ஒரு மிஷினரியை இப்போ போட்டிருக்கிறோம். கர்த்தர் அங்கே கடந்த நாட்களிலும் இப்போது சமீபத்தில் 1.5 மாதத்துக்கு முன்னே போய் நாங்கள் ஊழியர் செய்ய போகும்பொழுது அடிக்க யார் முன்ன நின்னானோ அதே மனுஷன் ப்ரொஜெக்டரில் ஃபிலிம் போடுமோ வந்து உட்காந்துருந்தான். பிசாசுகளெல்லாம் நாங்கள் துரத்தி நிற்கும் பொழுது அவன் வந்து அந்த வீட்டில் எட்டி எட்டி வேடிக்கை பார்க்குறான், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேவன் கிரியை செய்கிறவர். எதிர்ப்பை மாற்ற முடியும், பிசாசின் கிரியைகளில் நின்று விடுதலை கொடுக்க முடியும். ஏன்னா தேவனுக்கு லேசான காரியம். உலகத்தில் உள்ள மனுஷன் உலகத்தில் சமுசாயை கொடுத்து நிறுத்தி பார்க்கலாம், பூஜை பரிகாரத்தை கொடுத்து அந்த நேரம் தான் அது திரும்ப வரும். ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது அந்த ஆவிகள் உள்ள வர அனுமதி இல்லை. அது போன பிறகு உள்ள வர முடியுமான்னு சொல்லி அது வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் துதியினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலும் உங்கள் இருதயம் ரொம்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிறைஞ்சிருக்கும் பொழுது உள்ள சத்துருவால் வரவே முடியாது. தேவன் நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார். நிறைய மனிதர்கள் ஆண்டவருடைய பெயரால் விடுதலை அடைந்ததை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் 18 வருடம் கூனியாக பலவீனப்படுத்த ஆவியினால் கட்டப்பட்டிருந்த தாயாருக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். அவங்களால எப்பொழுதும் நிமிர முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு முதுகு கூணாக இருந்துச்சு. ஆனால் அவங்க முதுகில் இருந்த அந்த அந்த பலவீனப்படுத்த ஆவியை ஆண்டவர் பார்த்தார், அதை அதட்டினார். அது வெளியே போன உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாச்சு. இந்த மாதிரி இந்த ஆவிகள் இன்னைக்கு மனுஷர்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மார்க் 9:25 வாசித்தா ஊமையும் செவிடுமானவன் பேசினான். அந்த ஆவி துரத்தப்பட்ட பிறகு ஊமையும் செவிடுமான ஆவியை நின்று ஆண்டவர் விடுதலை கொடுத்ததை பார்க்க முடியும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா, அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதேனால் எண்ணப்பட்ட மரியாளும். 7 பிசாசு நீங்கின நிறைய பிசாசுகளிலிருந்து மக்களை விடுதலை ஆக்கினார். பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் ஆண்டவர் நீக்கி குணமாக்குகிறவர், அவர் சுகமாக்குகிறவர். அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு. 7 பிசாசுகள் நீங்கி சுகம் பெற்றதை பார்க்க முடியும். மார்க் 5:9 நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால், நாங்கள் அநேகராக இருக்கிறோம், நாங்கள் லேகியோன் 6000த்துக்கு அதிகமான அந்த பட்டாலியன் ஆவிகளெல்லாம் இயேசு சுகமாக்கினார். விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் அடக்க முடியாதவர்களை இயேசு சுகமாக்கினார். ஆண்டவர் சுகமாக்குவார். ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு சுகமாக்குவார். நாங்கள் ஒரு வட இந்தியா ஊழியத்துக்கு போகும்பொழுது அங்கு ஒரு சகோதரி சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாள். அவள் வந்து தன்னுடைய சரீரத்தில் வஸ்திரமே இல்லாத அளவில் சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு துணி சேலையினால் மோட்டு தூணில் கட்டப்பட்டிருந்தாள். கீழே பொறி கடலைகள் போடப்பட்டு அதை நாக்கினால் சாப்பிட்டுட்டு இருந்தாள். பிரச்சனை நடந்த அந்த ராத்திரி ஜனங்கள் அவளை வெளியே கொண்டு வந்து ஜெபிக்க வச்சாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் அற்புதமாக அவளுக்கு அந்த நாளிலிருந்து அந்த கண்மிழி மாறினது, கைகளில் இருந்த விலங்கு அவிழ்க்கப்பட்டது, கால்களில் இருந்த விலங்கு அவிழ்க்கப்பட்டது. இயேசு சுகத்தை கொடுத்தார். இயேசுவுக்கு லேசான காரியம். எப்பேற்பட்ட ஆவிகள் பிடியில் இருந்தாலும் இயேசு விடுதலையாக்கி விடுவார். இயேசு விடுதலையாக்கி விடுவார். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி பயங்கரமான பிரச்சனையினால் ராத்திரியெல்லாம் தூங்க முடியாத மனநிலை அளவில் பெரிய பாதிப்பு. போராடி ஜெபித்தோம். கர்த்தர் அவங்களுக்கு பூரண விடுதலை கொடுத்தார். இப்படி நிறைய பேருக்கு சொல்ல முடியும். என் இளம் வயதிலிருந்து நான் நிறைய காரியங்களை என் ஆண்டவர் எனக்கு, பைபிள் சொல்லுது, நம்முடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவர், அசுத்த ஆவிகளோடு எதிர்த்து போராட நம்மை பழக்குவிக்கிறவர்.
தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். சாத்தானை அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறவர். தேசத்தில் ரவுடிகளாக ரத்தம் சிந்துதலாக இருக்கிறவங்க பின்னாடி நிச்சயமாக ஒரு ஸ்பிரிட் உள்ள இருக்கும். முன்னாடி நாட்களில் அப்படிப்பட்ட சிலரை ஜெபத்திலெல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆவி ஆக்ரோஷமாக அலக்களிக்கும். சில தற்கொலைக்கு முயற்சி பண்ணினவங்க, அந்த முயற்சி செய்தவங்களுக்குள்ள அந்த ஆவி இருக்கும். அது ஜெபம் பண்ணும் பொழுது அலக்களித்து, நான் இவனுடைய உயிரை வாங்குவதற்கு நான் போராடினேன், ஆனால் என்னால் முடியலைன்னு சொல்லி அலக்களித்து வெளியே போகிறத பார்த்துருக்குறோம். இப்படி நான் நிறைய சொல்ல முடியும். ஒரு சகோதரர் சொல்லும் பொழுது, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற உணர்வுகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, என்னால் எதையுமே செய்ய முடியலை, எனக்கு பல கட்டுகள் இருக்கிறதுன்னு சொன்னால் ஒவ்வொரு அவயமாக அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதெல்லாம் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா தேவன் அவருடைய நாமத்துக்காக செய்கிறவர். ஆண்டவர் விடுதலையை தருகிறவர். இந்த உலகத்தில் பல ஆவிகள், உலகத்தில் செத்து போனவங்களுடைய பெயர்களை சொல்லி கொண்டு அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் அந்த ஆவிகள் இந்த உலகத்தில் நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்குள்ள அவ்வளோ பெயர்களை சொல்லி அலக்கழித்து வெளியே போகிறது. தேவன் கிரியை செய்கிறார். இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகளே, தேவன் பல ஆவிகளுடைய பிடியில் இருந்தவர்களை, பல வியாதிகளில் இருந்தவர்களை, பல பிரச்சனையில் இருந்தவர்களை இயேசு விடுதலையாக்கினதை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 8:3 அவர் குஷ்டரோகிகள், ஆண்டவரே எனக்கு உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குன்னு கேட்டாங்க. இயேசு குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினதை பார்க்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, பலதரப்பட்ட வியாதிக்காரர்கள், பலதரப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாம் இயேசு ஆண்டவர்கிட்ட வந்து மெய்யாகவே அவருடைய விடுதலையை பெற்று அவங்க சந்தோஷமாக தங்கள் வீடுகளுக்கு திரும்ப போனதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்தில் அவரை உண்மையாக தேடினா அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, மார்க் 1:40 இயேசு மனதுருகி கைகளை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் நீங்கி அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, அந்த 44 நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் போய் ஆசாரியனுக்கெல்லாம் காண்பித்து அவன் தேவனுடைய ஆலயத்தில் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ததை குறித்து வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் சொன்னால், நீங்கள் ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை குணமாக்குங்கன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு சித்தம் உண்டு, நீ குணமாகிவிடு. எப்பேற்பட்ட மந்திர கட்டுகளையும் எப்பேற்பட்ட பிசாசின் கிரியைகளையும் இயேசு குணமாக்க வல்லவராக இருக்கா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு வியாதியினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு எனக்கு விடுதலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்ததே பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். வியாதியில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அவர் பட்டணங்களிலும் தெருக்களிலும் ஜனங்க வந்து, ஆண்டவரே நான் தொடட்டுமா, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி காத்திருந்தாங்க. விடுதலை பெற்றாங்க. பேதுரு எல்லாம் அவருடைய வஸ்திரத்தின் நிழலை பட்டு சுகம் பெற்றாங்க. இயேசு அப்படிப்பட்ட மகத்துவத்தை செய்கிறவர். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு, எனக்கு இந்த பிசாசின் போராட்டத்தில் விடுதலை தாரும், எனக்கு இரவு தூக்கத்தில் போராடுற இந்த கிரியை நின்று விடுதலை தாரும், எனக்கு இந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை தாரும், எனக்கு இந்த பாவ எண்ணத்திலிருந்து விடுதலை தாரும், எனக்கு இந்த ஆண்டவரே அப்பா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும். நீங்கள் கேட்டால் இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவரா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே உம்முடைய வல்லமை மாறாதது. நீர் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த நாட்களில் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்த யாவரையும் நீர் விடுதலையாக்கினீர். சகல வியாதிகளை நீர் சுகமாக்கினீர். இன்றைக்கும் விடுதலைக்காக ஏங்கி தவித்து நிற்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் போராடுகிற பிசாசுகளின் கிரியைகள் ரப்பா தீலா கபா ஷகா துலா கபா தலா ரபா தலு கமா தலா கஷ கந்த லலோபா துனா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். அந்த ஆர கிரியைகள் அழிக்கப்பட்டு விலகுவதாக. பரலோக மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்குவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். பல தரப்பட்ட வியாதிக்காரர்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசு அவர்களை எல்லாம் குணமாக்கினார். இன்றைக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானா எங்களை சுகமாக்குங்கன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் எனக்கு சித்தம் உண்டு மகனே சுத்தமாகன்னு சொல்லி சுகமாக்கினார்ன்னு வாசிக்க முடியும். 6000 லேகியோன் என்று சொன்ன ஆவிகளை கூட துரத்தி அவர் சுகமாக்கினார். எனக்குள்ள 1-2 இல்லை பிரதர், 1-2 இல்லை, நிறைய ஆவிகள் இருக்கிறது எனக்கு உணர முடிகிறது. நானாகவே இல்லை, அது என்னையே காயப்படுத்துது, என்னையே என் மனநிலையை பாதிக்கிறது, என் சரீரத்தில் அது போராடுது. நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஜெபி
ஜெபிக்க ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, அவர் பிசாசின் கிரியையில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலையாக்கினார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ரபா திலகபா துலோ ஷகா துலாம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இயேசு ஆண்டவர் அந்த பிரச்சனையை மாற்ற முடியும். சாபங்களில் கஷ்டப்படுறீங்களா? சாப கட்டுகளை இயேசுவால் மாற்ற முடியும். உங்கள் கண்ணீரை மாற்ற முடியும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும். இப்போ நீங்கள் விடாப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களுக்கு இறங்குங்கப்பா. இதோ இப்பொழுது கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்குங்கப்பா. அவங்களுடைய குடும்பங்களில் போராடுகிற பிசாசுகள், மந்திரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், பில்லி சூனியத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், யாக ஏவல்ல கிரியை செய்கிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறி போவதாக. ஆண்டவர் அவைகளை அழித்து போடுவீராக. கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோக தேவனுடைய மகிமை இறங்கட்டும்ப்பா. ஜனங்களுக்கு பூரண விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல தரப்பட்ட வியாதிக்காரர்கள் உம்மிடத்தில் சுகமாக்கப்பட்டாங்களே. 7 பிசாசுகள் நீங்கின ஆண்டவரே. தாயாரை குறித்து வசனம் சொல்லுதே ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரே 18 ஆண்டு கட்டப்பட்ட அந்த ஆண்டவரை பலவீனப்படுத்தும் ஆவிகள் நிறைய பேரை விட்டு பல ஆண்டுகளாக அவர்களை கட்டியிருக்கிற பலவீனப்படுத்தும் ஆவி வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. ஆண்டவரே நீர் சுகத்தை தந்து விடுதலையை தந்து ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றியப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தகப்பன் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உமது தூய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். ஆண்டுடைய கையின் பிரயாசம், பிஸ்னஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஆண்டுடைய கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்த டிவி சேனலை ஆசீர்வதியும். உங்கள் மகிமையை வெளிப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுற குடும்பம், அவங்களுடைய தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.